ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது திருமணத்தை எப்போ பிடிக்காத திருமணத்தை எப்போ நிறுத்துறது, இப்படி ஒரு விவாதம். நம்ம ஒரு ஜெனரல் டாபிக்காக பேசணும். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோட்ல பேச போகிறோம். பொதுவாக பிடிக்கலன்னா நீங்கள் இந்திய, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து திருமண ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு கைத்தாம்பலம் மாற்றுவாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம், ஏகப்பட்ட. ஆனால் கல்யாண மண்டபத்துக்கு வந்து முதல் நாள் நைட்டு ஓடுறது எந்த வகையில் நியாயம்? அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல. அது மாதிரியான விஷயங்களை, பொது விஷயங்களை, அது மாதிரி நிறைய விஷயங்களை இதில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் நோட்டீஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எப்பொழுதும் போல் லைவ்ல வந்து நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அவங்களுக்கு தேங்க்யூ, அண்ட் பிரியா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். விஷயம் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முக்கியமாக இந்த வடநாட்டு பக்கத்துலேருந்து வர செய்திகள் தான். விருந்தில் வந்து அப்பளம் வைக்கல அப்படின்னு அடிச்சுக்கிட்டாங்க. பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து டாய்லெட் இல்லைன்றதுனால கல்யாணம் நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்கு. கல்யாணம் நின்று போயிருக்குது. என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு கல்யாணம் நின்று போகுது. பிடிக்காத கல்யாணம்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் வந்து புறக்காரணிகள். சப்ஜெக்டில் யார் இருக்காங்களோ அவங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கே பிடிக்காம சில கல்யாணங்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி கல்யாணங்கள் என்ன நடத்துறது? அந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வியை வந்து ஒரு பெண் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த போஸ்ட் தேடி பார்த்தது இல்லை. பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் படித்ததை வச்சு இன்றைக்கி பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க. இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் தான் டக்குன்னு பேச முடியும். அங்கேயும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி 6 முடிச்சிட்டோம்னா நம்ம வேலையை முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா அது 1:30 ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு லேட் ஆகிடும். அதனால எதுவும் பண்ண வந்து பார்த்து அதற்கு பிறகு அதை பற்றி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சு உட்கார்றதுக்குள்ளார அதுவே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்தாங்க. ஸோ டைமை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு இன்னொரு காரணியும் இருந்தது. நேற்று வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது ஜாக்கி கிட்ட பகிர்ந்துக்கிட்டது என்னன்னா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, மாமனார் வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்பல இருந்தே ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்பொழுது அப்பதான் ஜாக்கி இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைய பிடிக்கல, எப்ப கல்யாணத்தை நிறுத்தலாம், அதாவது எது வந்து ஏதுவான நேரங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. வந்து இதுல என்னன்னா, அந்த காதலுக்காக நீங்க உயிரை கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன்ட்டு மணமாடையில இருந்து ஓடிடுறது. முதல் நாள் நைட்டு வரல என்ன பிடிக்கிட்டு இருந்தியான்னு கேட்கலாமா இல்லையா? கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து ஒரு டயலமா வந்து போச்சு, ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னா நீங்க அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அவமரியாதைன்ற. நான் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேரண்ட்ஸோ கெட்ட பேரண்ட்ஸோ அது பிரச்சனை இல்லை. பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணமே நீங்க ஒத்துக்க வேண்டாம். சரி, வலுக்கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னா நிச்சயதார்த்தம் வரலையும் போது உங்களுக்கு டைம் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி போயிட்டா கூட வந்து ஏதோ ஒரு தவறான காரணத்தினால, ஏன்னா எத்தனை பேர் மண்டபத்துக்கு கிளம்பி வரான். சரி, நீங்க லோக்கல்ல இருக்கா பரவாயில்லங்க, அவன் வந்து இந்த டேட்டை வச்சு எத்தனை பேர் ஃப்ளைட்டு புக் பண்ணி வரான், எவ்வளோ பேர் ட்ரெயினை புக் பண்ணி வரான், எவ்வளோ பேர் ஃபேமிலியோட வந்து ரூம் போட்டிருப்பான், இதெல்லாம் இவ்வளவு பேருடைய விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டா ஒருத்தவங்க வந்து பிடிக்கல அப்படின்றத நிறுத்துறாங்க அப்படின்னும் போது அது எப்போ அதை பற்றி ஒரு விவாதத்தை நம்ம எடுத்துகிட்டு வரலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம முதல்ல எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்காங்களேன். இதுல புறக்காரணிகள்லாம் நிறைய இருக்கு ஜாக்கி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நான் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போறதுனால என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறுத்திடுவோம். பட் அதற்கு முன்னாடி எப்ப நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, கிட்ட வர்ற இந்த 2-3 காரணங்கள் தோணுச்சு. உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பார்ட்னரா இருந்திருக்கலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டாக்குன்னு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பாக்குறப்ப சில பேர் பிடிக்கும், சில பேர் பாக்குறப்ப பிடிக்கவே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படிம்பாங்க. பொறுக்கி சொல்லலாம். ஆமா, பொறுக்கின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம் டார்லிங்டன்ல கடைசியில. ஓகேவா, வெட்டுன்னு. சோ அந்த மாதிரியும் சொல்லலாம்னு வச்சுக்கேன். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. மேம், இதுல என்ன ஒரு கதைன்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல
டிவோர்ஸ் பண்ணியாச்சு, ம், போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்த போட்டு பிரிய போற நேரம். ம். இப்ப நேத்து ஏதோ நீயானால இதுல வாத்தமிழாவில ஏதோ சொன்னாங்க பத்தி ஒருத்தவங்க, வெறும் காகிதம் தான், வெறும் காகிதம் தான் அது கீச்சு போட்டது வேற. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, கோயில்ல போய் கோயிலுக்கு மட்டும் அவளை வர சொல்லுங்க, நான் லாஸ்டா ஒரு வாட்டி பேசி பாக்குறேன் அப்படின்னு போது பையனை கூட்டு போனேன். எனக்கு உடன்பாடே இல்ல, எதுவா இருந்தாலும் நோ சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஆமா, ஏன் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க? கடைசியா பார்த்து ஏமாத்தி அழுது கிழுதுலாம் பண்ணும்போது அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பாட்டு பாடிருக்காரு. ஆ, பிரியிற கையெழுத்து போட்டா இதோட முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஒரு பாட்டு பாடினாரு. ஆ. பாட்டு பாடினவே அதை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவோம் அவரை. அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஓகே. ஸோ அந்த பாட்டு வந்து அது மாதிரி பாட்டுலாம் பாடி கூட கவர் பண்றாங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். புரியுது சார். பெண்கள் எவ்வளவு வீக்கா இருக்காங்கிறத அந்த பெண்கள் எவ்வளவு வீக்கா, போறேன். பெண்கள் வந்து வீக்கா இருக்கிறத பத்திலாம் நீங்க சொல்ல வேணாம் மேடம். பெண்கள் இருக்கிறதுல பெரிய ஸ்ட்ராங்கு. ஆமா. ஸோ அதனால வந்து இது ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்படி ஒரு கதை எடுத்து வரோம், எல்லாரும் தெரிஞ்சு ஒரு கதை எடுத்து வருவோம். இப்போ மௌனராகம் பார்த்தீங்களா, காலேஜ் போயிட்டு வரும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு வாங்க. அப்போ அந்த பொண்ணு முதல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் தான் அந்த பொண்ணு தான் முதல்ல கேட்கும், எப்படிமா இப்போ கல்யாணம் பண்ணி அவுத்து காமிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும். அது கொஞ்சம் டீசென்சிவாக கேட்கணும், நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பச்சையாக பேசுகிறோம். அது கிரீனா இல்லாமல் கரெக்டாக கேட்கும். யாருன்னே தெரியாது, கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்கும். கண்டிப்பா. ஸோ அது வந்து அப்புறம் அந்த பொண்ணு பிடிக்காம போகும், அப்புறம் கம்பளி பூச்சி ஊறுதுன்னா அப்புறம் வந்து பேப்பர் கீச்சு போடுங்க, அப்புறம் வந்து அப்படின்ற மாதிரி போய் ஒரு இவரே வந்து ஒல்லியே ஒடிச்சிக்கிற மாதிரி இருப்பார் மோகன் அந்த படத்துல. நல்லா இது ரேவதி வேற கட்சியில ரயில்வே ட்ராக்ல சரளக்கல்ல வேற தூக்கிட்டு வருவாரு. அந்த மாதிரி படம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சக்தி சார், டிரைவிங் ஃபோர்ஸ். சார் என்ன பண்றது, அப்படியே கையில் கட்டிட்டே கையோடய சுத்த முடியும் வாழ்க்கை ஃபுல்லா. இதுக்கு தான் இந்த கருமத்துக்கு தானே கல்யாணத்தை பண்ணி ஏதோ போய். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வாழ்க்கை அப்படி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காது, அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு மழையெல்லாம் நினைச்சிட்டு வருவாங்க, பாட்டுலாம் பாட்டு வருவாங்க. அப்படின்னு அவர் வீட்டில் உட்காந்துருப்பாரு அவர். ஆக்சுவலி அவங்க பொண்ணே பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அது வேற. ஆமா, பார்க்க கூடாது. அப்புறம் வந்து ஏங்க கல்யாணமே வேணாம்னாங்க, பொண்ணே பார்க்க கூடாதுனாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையா? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்ல. போடா டேய் வாடா டேய்னு யாரோ சிங்கிள் சீட்லாம் போய் பேசிட்டு இருந்த மாதிரி ரொம்ப கொடுமையா இருக்கும் வாழ்க்கை. அப்புறம் அதுக்கு முன்னாடி வேற வந்து ஒரு காதல் வேற இருக்கு அவங்களுக்கு. அது இன்னும் இல்ல, அதுதான் அது இன்னும் கொடுமைன்றேன் நானு. அதனாலதான் அவங்க கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்க. இல்ல சார், இதெல்லாம் நீங்க பாக்குற இந்த பார்வைகள் இருக்கு இல்லையா, நான் சொல்றது என்னன்னா, இப்ப நேத்து ஒருத்தர் போட்டதோட தான் நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்க அதை பத்தி உனக்கு என்ன கவலை? எல்லாத்தையுமே வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும்போது பயங்கரமா பயந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மாமனார் பிரச்சனைங்க. அதாவது சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்களே பிடிக்காம போகுதுன்னு அதுக்கு சொல்றேன் நான். அது வந்து எப்படி சார், ஒருத்தவங்க கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு வந்து மாமனார் மாமியார் கதையை சொல்லுங்க. சார் நம்ம வந்து அப்பதான் இவங்களுக்கு பிரச்சனை வந்து நம்ம சப்பாத்தியில தயிர் மொளாப்படி தொட்டுன்னு சாப்பிட்றது எப்படின்றத அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அது கேள்வியாக கேட்கும்போது இந்த நீ சாப்பிட்டு பாருன்னு கொடுத்துடலாம். கடைசி வரைக்கும் நான் சப்பாத்தி தயிர் இதுதான் தொட்டுன்னு சாப்பிட்றேன், நீ அதே தொட்டுன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு லவ் பண்ற டைம்ல சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? எப்பயோ ஓடி இருப்போமே. அதேதான் அவங்களுக்கும் அந்த மாதிரி நிச்சயம் பண்றப்போ ஒரு விஷயம், ஒரு சில பிம்பங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில போறப்ப அந்த உண்மை ஃபேஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், தெரியும்ல. அப்பதான் வந்து ஓ நீ இப்படியா, ஓ நீ இப்படியா அப்படிங்கறதெல்லாம் நிறைய தெரிய வரும். கொஞ்ச நாள் கொஞ்சம் கரெக்டாக நினைக்கிறேன். ஒரு பொசிஷன் நீங்க அந்த இதை மட்டும் நான் பின்னாடி இருக்கிறத மட்டும் நான் ஒத்துனீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள்கிட்ட அதான் கேட்டீங்க. அப்போ வந்து வரிகள்லாம் இது கரெக்டாக இருக்கணும், இதுதான் கரெக்ட். இப்போ நீங்க முழுசாவே தெரியுமா, முழுமதி அவளே நிலவாகும் பௌர்ணமி எங்கும் அறிவாகும், அது மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ஒரு ரியாலிட்டி தெரிய ஆரம்பிக்குது இல்ல, கேள்விகள் எழலாம். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது கல்யாணத்தை எப்ப நிறுத்தலாம் அப்படிங்கறத விட கல்யாணத்தை நிறுத்தலாம்ங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சுன்னா அதை முன்னக்கூட்டியே செஞ்சிருங்க. இந்த கல்யாண மண்டபத்துக்கு நீங்க இல்லைங்க, அது அந்த இடக்கும் போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நீங்க வந்து பொண்ணு பார்க்கும் போதே நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணலான்ற. ஆனா உங்களுக்கு அது வந்து அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன் நிறைய இருக்குன்ற. பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் பேசும்போது அதன் பிறகு ஒரு 6 மாசம் கேப் எப்படியா இருந்தாலும் இருக்கும்.
பொண்ணு பார்த்து ஓகேன்னு சொல்லி அப்புறம் 2 வீடும் கை நினைச்சு இங்க பெரிய ப்ராசஸ் இருக்கு. இந்திய திருமணங்கள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு திருமணங்கள்ல இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது அவங்க 2 பேரும் வருவாங்க, இவங்க போய் அவங்க பார்ப்பாங்க, அவங்க போய் இவங்களும் வந்து பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தட்டு மாற்றுவாங்க. தட்டு மாற்றும் போது தான் நிச்சயதார்த்தம் நாள் குறிப்பாங்க. ஃபேமிலியில் முதல்ல தட்டு மாற்றிக்குவாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் நாள் குறிப்பாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிப்பாங்க. ஆக்சுவலி அங்கே வந்து மண்டபத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்தா பொண்ணு இதான் பையன் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை எழுதி இத்தனாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ 2 வீட்டார் சம்மதத்தோட 6 மாசத்துல பள்ளியா அப்புறம் மண்டபம் தேடி அதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ டேஸ் இருக்கு. அதேதான் நீங்க ஒரு திருமணத்தை தமிழ்நாட்டில் ஒரு திருமணத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு ஆக்சுவலி. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா நீங்க கல்யாண மண்டபம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நிறைய பேர் முடிவு எடுக்கிறீங்கன்ற. அதேதான். அதே மாதிரி இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னும் பொழுது பிடிக்கல அப்படின்றத அங்க சொல்லாம எனக்கு தெரியல. இதுவுமே ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. சோசியல் மீடியால வந்து கேள்வி கேட்டு எப்ப நான் திருமணத்தை நிறுத்துறதுன்னா அதுல ஒரு 10 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, எதுக்கு நிறுத்துறீங்க, கல்யாணம் பண்ணி பாருங்கள், அப்படி இருங்கள் இப்படி இருங்கள், அப்ப கல்யாணம் பண்ணிடுவீங்க. எனக்கு ரீசெண்டா ஒரு நம்ம நேரத்தையே நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அதான் இப்ப சொல்ல வந்தேன். ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த டவுட்டை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்னு நீங்க டவுட் கேட்டுட்டே இருக்கும்பொழுது அது கடைசி வரையும் நீங்க டவுட்லயே தான் இருப்பீங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு டவுட்டை விடுங்க. இதுல என்ன விஷயம்னா அவங்க நினைச்சதை நம்ம சொல்லணும்னு நினைப்பாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நீங்க வந்து வேணான்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்காங்க. இப்படி ஒரு கதை ஒன்று வருது. நாம சொல்றோம் அந்த கல்யாணத்தை வந்து வேணான்னு சொல்ல வேணாம், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது நீ செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், பாதி கிணறு தாண்டிட்ட, இப்ப நீ அதை பண்ணனா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இப்படிதான் வாங்கணும் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு பேக்கரியோ யாரையோ பார்த்துருப்பாங்க. நாம வந்து ஏன்னா கடைசி ஜாக்கி அன்னையே சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம பேரையே தூரத்துக்கு புரிஞ்சுச்சு சார். ஏதோ ஒண்ணுன்னா கண்ணக்காசி நீ அன்னையே நம்ம மட்டும் வந்து நல்ல ஆல்வம் அட்வைஸ் மாதிரி கேட்டா நீ என்னடா இப்படி பண்ணி விட்ட அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நான் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா பண்ணுச்சுக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி தெளிவா இருக்கிறவங்க என்னன்னா நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்களை சொல்ல வைப்பாங்க. அது வேற. அது கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒரு மாதிரி உங்களை டியூன் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உங்க வாயிலேருந்து வரும். நீங்களே யோசிப்பீங்க, இது நம்ம நினைக்கலையே, இப்படியா நம்ம யோசிச்சோம் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுதுமே அவங்க எப்படி உங்களை பண்படுத்தி வச்சிருப்பாங்கன்னா இதை தான் நீ யோசிச்சேங்கிற மாதிரி நம்மளே யோசிப்போம். அது வேற இல்லையா ஜாக்கி? அது ஒரு கைண்ட் ஆஃப் இது. நங்கை பூத்தாலே என் பாவங்கள் தீர்த்தேன், மழையீரத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன், நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன், விழிகளில் பிழை விழுகிற திரை அதனால் திகைக்கிறேன். சொல்லுங்க. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்படின்றப்ப 2-3 அதான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்விகள் ஏன் வருதுன்றப்ப நான் யோசிச்சது, ஓகே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரவே அப்படி இல்ல. இப்ப நீங்க ஏதோ நம்ம சொல்ல வந்து விட்டு டாபிக் மாட்டிக்கணும் பாடினதுனால. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க நினைக்கிறத நம்ம அதை எப்படி நம்ம வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எது கரெக்டோ அதான் சொல்ல முடியும். நீங்க திடீர்னு வந்து நீங்க சொல்றது நான் நினைச்சேன்ல அதை சொல்லுன்றத இன்டைரக்டா அதுக்கப்புறம் இந்த விஷயம் கூட வேணாங்க, நகை அடகு வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நான் சொல்றேன் முத்தூட்ல வைக்கிறான் அந்த மாதிரி ஏதோ மனப்புறம்னா அம்மா வட்டி அதிகமா இருக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல வை அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு பக்கத்திலே இருக்குன்றதுக்காக நீ முத்தூட்டே மைண்ட்ல வச்சிருப்ப, மனப்புறத்தை மைண்ட்ல வச்சிருப்பேன். எனக்கு இங்க ப்ராசஸ் உடனே நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சேஃப், இவ்வளவு வட்டியும் கம்மி. அதேதான் இங்க மாசம் வந்து 12,000 கட்டுறது அங்க வெறும் 4,000 3,000 தான் கட்டுவேன். ஆனா இங்க வந்து மாசம் 12,000 கட்டிட்டே இருப்பேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு சோம்பேறித்தனத்துக்காக வீட்டு பக்கத்துல அந்த இது இருக்குன்றதுக்காக நான் இதையே அதான் நீ தான் முடிவே எடுத்துட்டியாமா அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கறேன்ற மாதிரி இருக்கும். அதேதான். இதுக்கு அதை விட கொடுமை என்னன்னா சொல்லிட்டு இது எதுக்கு கேட்டு வச்சுக்கிறது அப்படின்னா நானே வந்து எங்க போலாம் அப்படின்னும் பொழுது ஜாக்கி கூட சொன்னாரு, சரி உனக்கு பக்கமா இருந்ததுன்னா முத்தூட்லயே வச்சிரு அப்படின்னு சொன்னாரு. 12,000 கட்டிட்டு இருக்கு, இப்ப கழுத்தை நெரிக்குது. நம்ம இதுல இன்னொரு கொடுமை இருக்கு ஜாக்கி, நீ கட்டுற ஏதோ கேட்ட நான் முத்தூட்டுன்னு சொல்றேன், நீ வந்து கவர்மெண்ட்னு சொல்ற, அதெல்லாம் விட்டுருங்க.
திடீர்னு வந்துட்டு முத்தூட்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வரும்ல, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்டே சொல்றது. நீ அன்னைக்கே சொன்ன நான் முத்தூட்லயே கட்டி இருந்திருக்கலாம், ஆனா நான் முத்தூட்ல வந்து வைக்காம திரும்ப பாரு நான் வந்து இங்க வச்சுட்டேன், கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சிருக்கலாம், கடைசியில் நான் முத்தூட்ல வச்சுட்டேன்னு சொல்லி அந்த கதையும் கேட்டு அதற்கும் நாம ஒரு சமாதானம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 தாட் ப்ராசஸ்க்கு வராங்க. ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க என்னன்னா ரொம்ப நல்லாதான் பழகினாங்க அவங்க. ஓகே. நிறைய ஹெல்ப் பேசுவாங்க, நிறைய அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வருவாங்க, சொல்லுவாங்க, ஹாப்பி மூமெண்ட்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க, வருவாங்க, வெளியே போயிருக்கோம், வந்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நம்ம வந்து உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் பணம் கொஞ்சம் விஷயங்கள் வர 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 பார்த்தா வீடு மாதிரி நம்மகிட்ட சொல்ல ஆக்சுவலி. ஓகே, புரியுதுங்களா? வீடு மாதிரி சொல்லாம அதன் பிறகு என்ன காமெடி என்ன அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்கணுன்றதுக்காக திரும்ப பேசுவாங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும். அதெல்லாம் இப்போ திரும்ப அவங்க என்கிட்ட ட்ரை பண்ணும்போது நான் பதிலே சொல்றது இல்லை, பிளாக்லாம் பண்ணுறது. இப்பெல்லாம் பதில் சொல்றது கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். பதில் சொன்னாதானே அங்கே அடுத்தடுத்து நீ வந்து கேட்டுட்டே இருப்ப, பதிலே சொல்றது கிடையாது. என் மேலே கோவமா, உனக்கு என் மேலே கோவமா, இப்போ இருந்தால் மட்டும் நீ என்ன சொல்ல போற? அவ்வளோதான். ஸோ அதனாலே வந்து இப்பெல்லாம் வந்து இந்த டைம் ப்ரீஷியஸ் திங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உயிரையே கொடுத்து நின்று சுத்தி வேர்வை தண்ணி காய சுத்தனவர்களெல்லாம் வந்து டைம் இருக்குமா அவங்ககிட்ட? 1 மணி நேரம் பேசலாமா, ஒரு ½ அன் அவர் பேசலாமா அப்படின்னு டைம் நம்ம டைம் அவங்க மதிச்சு கேட்பாங்க. உடனே கால் பண்ண வேண்டியது, டிமால் கால் பண்ண வேண்டியது, 10 பிரயோஜனம் கிடையாது. அது நீங்க ஐயோ ஒரு சில இடங்கள்ல ஒரு சிக்கல்கள் இருக்கும்போது நாம தான் கண்டிப்பா அதுல நின்று நம்ம வந்து பதில் சொல்லிருக்கோம். ஆனா அது என்னன்னா அந்த சிக்கல்களுக்காக திரும்ப அதே விஷயங்களை எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டான வார்த்தை. அது மட்டும் கிடையாது, அதுக்கான அந்த டைமுக்காகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ நீங்க எந்த ஒரு திரும்ப கூட கேள்வி போட்டது கிடையாது. பண்ண நம்ம அவ்வளவு பண்ணிருப்போம், அதுக்கான அடிப்படை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அதை ஒண்ணு நீங்க பண்றது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு? அதனால நிறைய பேர் நிறைய விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க மேடம். எஸ், அது ஒண்ணு. சரி, இப்ப இந்த கத்து கொடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு இருந்தீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இங்க ஒரு விஷயம் ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். சரி மேடம். ஓகே. சோ இந்த கத்து கொடுத்த விஷயம் இல்ல சார், நான் அதை பத்தி பேச வரல. இது காரணிகள் நான் நிறைய யோசிக்கும் பொழுது இது ஒண்ணு, இந்த மாதிரி அவங்க நினைச்சதே அவங்க சொல்லணும் அப்படி. இன்னொன்னு, சில பொண்ணுங்களுக்கு இந்த ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாப்ல, குலோப் ஜாமுன் பிடிக்குமா ரசகுல்லா பிடிக்குமா, அதான சொல்ல வரீங்க? பல வருஷமா சொல்லிட்டு வரீங்க பாருங்க. நானே இப்ப நான் சில உதாரணங்களை என் வாழ்க்கையில ட்ரௌசர் கதையை ஏன் சொல்லலன்னா நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அதை இல்ல ஒரு என்ன சொல்றேன், நான் என்னதான் எப்பயுமே சொல்லிக்குவேன், கிறக்க சொரக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. எனக்கு அப்படிலாம் இல்ல சார். இல்ல மேடம், அதுவும் ஒரு வயசுக்கு மேல வந்து மேடம், அதுவும் ஒரு வயசு வரலையும் தான், அதுக்கு மேல என்னதான். ஆமா, அது உங்களுக்கு அவ்வளோ டிமென்ஷியா வர அளவுக்குலாம் இல்ல நீங்க அப்படி சொல்றீங்களா? சரி மேடம், சரி, ஓகே மேடம். ஓகே. டிமென்ஷியாவா? ஆமா, அந்த டிமென்ஷியா தான் ஏதோ சொல்லுவாங்க ஜாக்கி, அந்த மாதிரி இதெல்லாம் வர்றது அளவுக்குலாம் நீங்க இல்ல. ஓகே. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி என்ன பிடிக்கும்ங்கிறதே நிறைய பெண்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இல்லை, உண்மையிலேயே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்குமே ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, இதை எடுத்துக்கிட்டுமா, ரெண்டு விஷயம் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, ஒரு ஆப்பிள் இன்னொரு ஒண்ணு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆப்பிளே எடுத்துக்கிட்டுமா, பேசாம ஆப்பிள் சாப்பிட்டு பிடிக்கும். பேரிக்கா வந்து பக்கத்துல இருக்கு, ஆப்பிள் நீங்க பேரிக்காவே தொடுவீங்க. ஆப்பிள் நல்லா ஷைனிங்கா இருக்கும், ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பான். பேரிக்கா கொஞ்சம் ரொம்ப சொரசொரன்னு இருக்கும் ஆக்சுவலி. அது எனக்கு பேர் ரொம்ப பிடிக்கும் மேம். உங்களுக்கு பிடிக்கிறத பத்தி நான் சொல்ல மேடம், பொது மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு. பொது மனநிலையே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேரு சசன் இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, அடுத்தவங்களோட உணவு. அப்ப நீங்க தான் கருவாட்டு கோம் நான் தெரியுதுன்னு சொல்லுவீங்க, அதுக்கு நான் சொல்லுங்க. அப்படி பார்த்தா இந்த பக்கம் ஒரு ரீல் பார்த்தேன் மேடம் நானு. இப்பெல்லாம் என்ன சொல்ல மீன், இது மீன் கருவா மீன் கறிக்கோ மாட்டுக்கறி, இது ஒரு ரீல். சாம்பார் நேத்து வச்சுதான், ஐயோ குடல புறங்குது, தயிர் ஐயோ 4 நாள் மாத்து, அது மாடு செத்து போனவன் நான் தெரியுது, அந்த தயிரே தின்னுட்டு இருக்கீங்க. அர்த்தம் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் எதுக்கெல்லாம் நீங்க சொல்லுவீங்களோ அதெல்லாம் அப்படி ஆப்போசிட்டா ஒரு ரீல் போட்டுருக்கோம் மேடம். நான் அது நம்ம ஒருத்தவங்க பண்ற, அது நம்ம திரும்ப சொன்னா நல்லா இருக்காது, அனுப்பல சொல்லல எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க நம்ம சொல்றது வந்து இந்த பொதுவில் நீங்க கூட நான் நிறைய வாட்டி ஆமாண்டா டால்டா
அப்படின்ற மாதிரி இப்போ அவ்வளோ தூரம் வந்துடுது. இன்னும் வந்து செருப்பு கட்டி அடிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் நல்ல நடக்கலாம், மற்றபடி எல்லாமே நடந்துருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதனால் அது பேசுகிறோம். இப்போ சொல்லுவாங்க சட்டசபையில் நீங்கள் என்னாலும் பேசலாம், வாட் எவர் யூ டாக்கு. பட் அதுவே வந்து நீங்கள் வெளியில் வந்து பேசுகிற அப்படி பேசுகிறோம். கரெக்டு தான். அந்த மாதிரி தான் இந்த இடம்ன்றேன், புரியுதுங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சாரி சார், ஒரு நிமிஷம். என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் அது ஒரு இது ஒன்று என்ன போட சொன்னானுங்க சார். அது போயிடுது. ஐட்டம் வந்து ஏன் வந்து விற்கிறீங்கன்றதுக்கு போடுங்கன்றது அந்த லிங்க் போயிடுது. அந்த டைமுக்குள்ளார அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10 நிமிஷம் கழிச்சு கூட நான் வந்து அந்த பாட்டு பாடி, அதாவது இந்த டான்ஸ்லாம் ஆடி, இந்த இதில் வேகம்னு ஒரு படத்தில் வந்து இந்த இவரு சொல்லுவார் செந்தில், எனக்கு கூட ஏதாவது அப்படியே பேச்சே எடுக்கிற மாதிரி கேரக்டரு, இந்த மோளம் அடிச்சுட்டு வர மாதிரி ரயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி செய்வேன். இல்லை பிகினி போடணும் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதையும் போடுறேன். இல்லை வேண்டாம், இப்போ அதை நான் சரி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்களை பிகினியில் பார்க்குற அளவுக்கு எனக்கு இது இல்லை. சரி ஓகே, அந்த மாதிரி வேண்டாம். நம்ம சரி அப்படியே அந்த கமெண்ட்டை படிச்சீங்கன்னா அப்படியே ஓகே வாங்க. பாமதி, அமுதன், பாலாகிருஷ்ண, ஜிஜே, அனிதா, ஆனந்தி சர்வேஸ்வரன், செல்வராணி, சாந்தி துரைசுவாமி, புவனா, ரத்தி எம், அப்புறம் மைக்கூல், சர்மிளா நாராயணசுவாமி, பிரபு ராஜேந்திரன், அபிஷேக், விஷால், சந்தியா, லதா கியூட்டு, அப்புறம் யாரு, அவ்வளோதான். இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கமெண்ட்கள் பார்த்தீங்கன்னா, இவர் பாலகிருஷ்ணன் வந்து ஒர்க் ஜாஸ்தியாக இருந்தனால தான் லைவுக்கு ரொம்ப வர முடியல அப்படிங்கிறதையும், கதைப்போம் வாழ நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாலகிருஷ்ணன் சூப்பர் சூப்பர் சூப்பர். நாளைக்கு ஒரு பேசி அனுப்பிச்சிருந்தா. அப்புறம் அவருக்குமே சோனியா பாட்டுல ட்ரெஸ்ன்னு தான், அது ட்ரெஸ் தத்தம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ட்ரெஸ் எடுப்பது தினம் வேலை, பெண்கள் பாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூ மாலை தட்டாமல் போனால் குத்தம் இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்து அவர் பாடுறது ரொம்ப நல்லா இருக்கும். முட்டாமல் போனால் மோகம் இல்லை, காணாமல் பெண் ஒன்றும் பெண் இல்லை. ஓகே, முட்டாமல் போனால் மோகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு லைன், அது வந்து இவரு உன்னி எடுப்பார் அந்த லைன். என்ன மாதிரி எடுப்பார் மேடம்? அப்படி எடுப்பாரு? இல்ல எப்படி எடுப்பாரு சொல்லுங்க. எதுக்கு இல்ல ட்ரை பண்ணி பாத்துருவோம். நீங்க அவரா நானும் பாத்துருவாங்கன்னு கேக்குறேன். அதனாலதான் அப்படின்ற மாதிரி ஏதோ எடுப்பார். விட்டு போங்க சார் தயவுசெய்து. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாலகிருஷ்ண முடிச்சுன்னா, அண்ட் இவங்க சாந்தி வந்து டல்லாஸ்லேருந்து யூஎஸ்ல இருக்காம். அங்கே வந்து மதியம் 12 மணி அப்படிங்கிற டாலாஸ் தான் வந்து எல்லோ ஸ்டோன் நினைக்கிறேன். அவங்க கிட்ட கேளு, சாந்தி கிட்ட. சாந்தி எல்லோ ஸ்டோன் தான் அது. நம்ம பையன் அங்கே ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் இப்போ கார்ல. எல்லோ ஸ்டான் நம்ம இவன் இது ஃபாரஸ்ட் ஏதோ ஏரியாவாமே. அது ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது. எனக்கு தெரியாது சார், நான் என்ன யூஎஸ் மாடு மேய்க்கிறது அந்த செவ்விந்தேரியில் இருக்கிற இடம் அது எல்லோ ஸ்டோன். ஓகே, அது டாலஸ் தான் அது. ஓகே, எனக்கும் தெரியாது. எனக்கு என்ன யூஎஸ்ஏ, நம்ம இந்தியாவில் வந்து நம்மளுக்கு பகல்னா அவனுக்கு நைட்டு, அவனுக்கு நைட்னா நம்மளுக்கு பகல். தட்ஸ் ஆல். இப்படி தான் எனக்கு தெரியும். கடைசியில் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே 5 டைம் ஜோன் இருக்கு. அங்கேயே நைட்டு பகல் இருக்காமே. நம்மளுக்கு ஒரு கோடு போட்டோம்னா கல்கத்தால என்ன டைமோ அதுதான் நம்மளுக்கும். அவ்வளோதான் சார், விடுங்க. நம்ம வந்து சிம்பிளா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சார், அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் சாந்தி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது டடங் டடங் டுடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை மேடம். ஒரு சமையல்காரன் என்னென்னோ செஞ்சிருக்கான். அவன் வந்து இதில் வந்திருந்தான். அவன் என்ன பிடிக்குமா அவங்களுக்கு அவர் சமைக்கிறதுல? இல்லை அவர் எனக்கு தேங்க்யூ சொல்லுவார் அப்படின்னு, பாய் ஹஸ்கி வாய்ஸ்ல பாய் சொல்லுவார் அப்படின்னு வரான். யோசிச்சு பாருங்க மேடம். இது மாதிரி இருக்கும்போது அப்புறம் டுடுன்னா டொண்டுன்னா சோறு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் முதல்ல அதிர்ச்சியா இருக்கும். அப்புறம் அப்படின்ற மாதிரி. மீனாட்சி வந்திருக்காங்க. ஸோ ஏன் இன்னைக்கு ஃபார்மல் லுக் அப்படின்னு சொல்லி உங்களை போனா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொண்டாட்டி எடுத்து கொடுக்குறது தான் போட முடியும். அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. வேற என்ன இருக்குது இதுல?
ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரெஸ் அவ்வளவுதான், ஒரு சேஞ்ச் ஆஃப் லுக். சேஞ்ச் ஆஃப் லுக். ஓகேவா? அப்புறம் பிரபு வந்து வணக்கம்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு சார் போட்டு லவ் போட்டிருக்காரு. ஓகேவா? தேங்க்யூ. பாலகிருஷ்ண சொல்லியிருக்காப்ல ஜோடி மூவி லாஸ்ட் சாங்கு பாடுதுனால அதுக்கப்புறம் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா லாஸ்ட் சாங். ஆமா. ஓகே ஓகே, இது சினிமா எஃபெக்ட். ஓகே 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 ஓகே. அது கொஞ்சம் மிகப்பெரிய சொல்றது மேடம், மோஸ்ட்லி அதுதானே. அபிஷேக் வந்திருக்காங்க. சந்தியா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றேன், நான் நினைச்சேன் இப்படி ஒரு பேர் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி. சந்தியா சம்மதம் சொல்வாயா ஃபர்ஸ்ட் டைம் வேற கமெண்ட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் போடணும் இல்லையா நமக்கு. ஆமா, திரும்ப வரணும். அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ரைட். இல்ல எனக்கு சந்தியானமே எனக்கு அந்த சந்தியா சாங் ஞாபகம் வந்து சொல்ல வந்தேன். அதான் சந்தியா கரெக்டா சொல்லியிருக்காங்க. மூவிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லா மேரேஜ் பிளான்ஸ், எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஸ்டில் பிளானிங் டு எஸ்கேப் வித் பாய் ஃப்ரெண்டு. ஆனா வில் பி டைலமா வெதர் டு மேரி திஸ் கை ஆர் த பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி டைலமால இருப்பாங்க அவங்க. அது என்னைக்கு போடுவாங்க அந்த, அப்புறம் ஏதாவது அசிங்கமா வந்துட்டு போகுது. என்னைக்குன்னா நான் எல்லாம் ரூமை போட்டு எல்லாம் புள்ள குட்டிலாம் இட்டு வந்து 3 நாள் ட்ரெஸ் பேக் எல்லாம் கூட்டு வந்து எல்லாம் வச்சிருப்பானுங்க. அப்ப போய் முதல் நாள் ஓடுவா, மறுநாள் சோறு காலைல கிடைக்காது. இப்ப போயிட்டானா நம்ம வந்து ஹோட்டல்ல போய் 7 பேர் ஃபேமிலில 7 பேருக்கு 700 ரூபா கொடுத்தாகணும். ஆளு ஒரு 100, எப்படியும் 2 வடை, ஒரு பொங்கல், 2 பூரி முடிஞ்சு போச்சுக்காரு. அதுவே 150 ரூபா வந்துடும். யோசிச்சு பாருங்க, வரிசையே வந்து ஒரு 500 ரூபா வச்சு அப்படி ஓட்டிடலான்னு பார்த்தா கடைசியில் 1500 ரூபாய்க்கு இங்க சோத்தைக்கே காலைல வைக்கணும். இது சனியை முடிச்சது ஓடி போயிருக்கு நைட்டு 7. அதை முதல் நாளே செஞ்சிட வேண்டியதானேன்றாங்க. இல்லை நாம வரது முன்னாடி தவிர்க்காத காரணம். அதேதான் சரியா, அது கூட இம்பாக்ட் தான் ரியல் லைஃப்ல இந்த கேர்ள்ஸுக்கு இந்த சிச்சுவேஷன் வருது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சந்தியா. பாலாகிருஷ்ண சொல்லியிருக்காப்ல என்ன ரொம்ப பிடிச்ச சாங்கன்னா சூப்பரா பாடினீங்க. எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன பாட்டுன்னு தெரியல, ஏதோ நல்லா பாடியிருக்கேன். நீங்க வந்து லதான்னு கூப்பிடணும், நான் லதா கியூட்னு சொல்லலாம். அவங்க வந்து சுதா மேம் எப்படி இருக்கீங்க, ஹை ஸ்வீட் சுதா எப்படி இருக்கீங்க. நான் படிக்கும்போது நான் அதான் தான் கூப்பிடுவேன். நீங்க அதை நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணவே வேணாம், நீங்க லதா கியூட்னு பண்ணுங்க, அதெல்லாம் இருக்கும். ஓகே ஓகே ஓகேவா? லவ் யாரோ கொடுத்தாருன்னா கொடுக்குறாங்க, அனுபவிச்சுட்டு போங்க. அதை விட இங்க பாருங்க, சரணே சொல்றாங்க காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க வித் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்றேன் அப்படின்ட்டு. என்ன பண்றது யோசிச்சு பாருங்க சார். அவங்க சொன்னது வந்து நான் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், உதவிகள் பண்ணேன் அப்படின்னு. ஆமா 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 ஆமா, அது உண்மை, அது உண்மைதான். உண்மையிலே அது வந்து காரியம் ஆகும். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், எனக்கு இப்படி இருந்தா போதும். நீங்க வந்து ப்ரீச் பண்ணாதீங்க. நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா, நான் எவ்வளவு வந்து கைண்டு தெரியுமா, நான் எவ்வளவு வந்து இல்ல நல்லவன் தெரியுமா, அந்த மாதிரி நீங்க ப்ரீச் பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்றேன்ல, என்ன நம்பாத, நான் இப்படிதான் கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன், அவ்வளவுதான். ஆனா நம்ம கிட்ட வரும்போது பார்த்தோன்னா அந்த இந்த கையில இந்த நல்ல விளக்கு எடுத்து வருங்களே வீட்டுக்குள்ளார வரும்போது கஷ்டம். அது ஒரு பெரிய கதையாயி போச்சியா எங்க வீட்டுல. அது எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. நில விளக்கு இப்படி தூக்கின்னு வந்துட்டேன், இப்படி எடுத்துட்டு அப்படின்னு இந்த கையில இப்படி புடிச்சு எடுத்து வந்தா. ஆமா, காமாட்சியே தொங்குது தலையில ஆடிட்டு வருதுன்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி காமெடி பண்ண முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்க கூடவே தானே வந்தீங்க, சொல்ல அதெல்லாம் எனக்கு மேடம். எனக்கு இதுல ஏன் கல்யாணமே நான் வந்து மேடையில வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த மாதிரி இன்னத்து பொண்ணா வந்து நாங்கள் வந்து இந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் சபையில் கல்யாணம் பண்ணால் அது ரெஜிஸ்டர்டு. அறிஞர் அண்ணா அப்புறம் எதுக்கு 1967 வந்து சட்டம் ஏற்றுறாருன்னு சொல்கிறேன் நான். ஓகே, அந்த மாதிரி பண்ண ஆசை எனக்கு இல்லை. மந்திரம் பட்டு தான் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கையில் இல்லவே இல்லை. அப்பயே எனக்கு தெரியும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல். எவ்ரிதிங் இஸ் நோட்டட். சரியா? சரி, சரணே அவன் சொன்னாங்கன்னு சொன்னா பச்சை மண்ணு பாவமா, ஐயோ என்னதான் சொல்லியிருக்காங்க. டிமென்ஷியாவா சுதாமா பச்சை மண்ணு நீங்கன்ட்டு சரண்யாவும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். நான் பண்ணது ஒரே சாட்சி ஆழனி, தட்ஸ் ஆல். நான் வேற எதுவுமே பண்ணல, தட்ஸ் ஆல். Worst behavior. DJ சொல்லிருக்கா, my cousin sister வந்து got arranged marriage. Both met in matrimony and love பண்ணாங்களாம். That groom was very calculative. Bride has more properties in her name. ஓ, கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் பையன் வந்திருக்கான் உள்ள. அவ பேர்ல நிறைய வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்டிமேட் லைஃப்க்கு அப்புறமா அவ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டானா எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு எழுதி கொடுங்க. எப்படி கொடுப்போம்? அதேதான். he left a letter on 34th day after marriage. she got pregnant that month. அதுக்கப்புறம் ஓடிட்டானா. பேர்ல வாங்கிட்டாயே. ஆமா ஆமா, சொத்து எழுதி வாங்கி. ஆமா,
அண்ட் ஷீ இஸ் அலோன் ஃபார் லவ், நாட் ரெடி டு கெட் மேரிட் அகைன். அவனுக்காக வெயிட் பண்றாளாம் அந்த லவ்வுக்காக. குழந்தையும் இருக்கு இப்ப. ஷீ செட் ஷீ நோ ஹிஸ் இன்டென்ஷன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு தெரியும். ஆனா எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து அவளை வந்து ப்ளேம் பண்ணாங்களாம் ஃபார் ஹர் காட் பிரெக்னன்ட். அதாவது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீ ஏன் சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு அந்த பொண்ணு வந்து நீ ஏன் சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆனு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்ல அதுக்கு முன்னாடி சுத்தம் அப்பயே நடந்திருக்கலாம் மேபி. இன்னும் ஒரு வாரம் தானே அப்படின்ற மாதிரி அப்படி ஏதோ ஒண்ணு நீங்க அந்த பொண்ணுதான் அவனோட இன்டென்ஷன் சொல்லிச்சுல, அப்பவே வேண்டியதானே பண்ணி கொடுத்துட்டு அவன் அவ்வளவு இதுவா இருந்திருக்கான். அப்புறம் வந்து நீ ஏன் பிரெக்னன்டான்னு கேட்ட. இது என்ன ஒரு கேள்வி இது? இருட்டு கடை அல்வா கதை இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அவன் வந்து கடையை எழுதி கேட்டான்ற மாதிரி அவங்க சைட்ல சொல்றாங்க. என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. ஒரே மாசம் தான், பட் ஆனா அவங்க போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டாங்க, யோசிச்சு பாருங்க. ஆமா. நீ காற்று அந்த பாட்டை வந்து பூனா வந்து சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு பாட வராது, நானே போய் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ தாட் நானும் வந்து ரன்ஸ் எடுப்பது தான் வேலை தான் எனக்கெல்லாம். பெண்கள் பாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூ மாலை கட்டாமல் போனால் தங்கம் இல்லை, முட்டாமல் போனால் மோகம் இல்லை, காரத்தில் மாதத்தில் நியாயம் இல்லை, கன்னத்தில் பருவந்தால் காயம் இல்லை, பெண் தேவை எதுவென்று அவள் சொல்லும் நாளில்லை. இதுக்குதான் அந்த லைனை நான் சொல்லவே இல்லை, எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த லைன் இதுதான் மைண்ட் ஓடிட்டே இருந்து மேடம். அந்த ராசா அப்படின்ற மாதிரி அதை முதல்ல எடுத்து வரணும்டா அப்படின்னா எடுத்தோம் நான். தேங்க்யூ. ஓகே, மணி சொல்லியிருக்காப்ல, பொண்ணோட லவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிடலாம். பட் அது ஒன் சைடு லவ்ல இல்லாம இருக்குமா? கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா உண்மைதான். அண்ட் ஜிஜே சொல்லியிருக்காங்க, அவளுமே ரம்சன் தான், அவளுக்கும் கேட்டுதான், உங்களுக்கு மட்டும் தான் இஸ்கி இஸ்கின்னு கேட்டிருக்கு. ஐயோ அதை விட திரும்ப திரும்ப கேளுங்க நண்பர்கள், நான் சொன்னது கண்டிப்பா பழிக்கும். எடுப்பது வேலை. இது காரணமே உதித் நாராயணன் தப்பா பாடுறாரா, அதனாலதான் உடனே போனா வந்து அவங்க தமிழ் சாங்ஸ் அவர் கடிச்சு துப்பிடுறாரா அவங்க. கரெக்ட், ஆமா அது உண்மைதான். அது ஓகேவா, வேலிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, அவங்க ஊர்ல சாப்பாடு போடுற பிரச்சனையில கல்யாணம் நினைச்சான், வேற ஒண்ணும் இல்ல. அது இங்க நிறைய இடத்துல நடக்குது. சாப்பாடு இல்ல, அது மாதிரி இல்ல, அப்பெல்லாம் இல்லை. தலகாணி எங்க வீட்லயே தலகாணி கொடுக்கலன்னு சண்டை வந்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரியான சண்டைகள்லாம் நிறைய உண்டுன்னு வச்சுக்காங்களேன். நஸ்ரீன் நரேனி கமெண்ட் படிக்கணும். உங்களோட நரேனி வந்து நைஸ் ஷர்ட் கலர், கிரேட் சிங்கிங். என்னது மைனஸ் உன்னி வெர்ஷனா நரேன்? அது நம்ம வந்து நல்லா பாடக்கூடாது தான், அதுதான் மேட்ரு. லவ் பாய் வந்து வணக்கம் சுதா அக்கா, ஜாக்கி ப்ரோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபாத்திமா இப்போ தான் வந்திருக்காங்க. நான் கேட்க நினச்சேன், இந்த ஆனந்த் என்னத்துக்கு 2-3 நாளாக லேட்டாக வந்துட்டு இருக்காங்க? ஒரு சின்சியாரிட்டியே இல்லாமல் இருக்கு. ஷர்ட் நல்லா இல்லை, ஒன்லி டிஷர்ட்ஸ் குட் ஜாக்கி. காஸ்டியூம் டிசைனர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா. கன்சிடர் பண்ணுமா நீ, ஏன்னா இது வந்து போட்டால் நல்லா இல்லையா. மேலே இது மீனாட்சி சொல்லியிருக்கா, மேலே இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்கு, இது வந்து டிஷர்ட் தான் இருக்கு, அதை போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருக்கா. Yellowstone is warming. Okay, you look really good, Jackie, so fresh அப்படின்னு ஃபாத்திமா சொல்லிருக்காங்க. அதுதான் கமெண்ட் வந்திருக்கு. அதுதான் இப்பதான் கிண்டல் பண்ணலாம்னு நினைச்சேன் ஃபாத்திமாவை. ஏதோ ஒண்ணு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, 500 ரூபா போய் சாப்பாட்டுக்கு டிஃபன் கேட்கணும், நம்ம என்ன ஃபாத்திமாவா மாமியாருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக் பண்ணி தர்ற மாதிரி பஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்றதுக்குன்னு சொல்லலான்னு வந்தேன். கடைசியில இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் பாக்குறேன். ஓகே, அண்ட் சந்தியா உங்க பாட்டு தேங்க்ஸ். நான் கூட ஓடிடுவா சந்தியான்னு சொன்னேன், பட் ஓடலையா அவங்க தைரியமா வந்து உங்க பாட்டை எதிர்பார்க்க. எனக்கு வந்து ஓரளவு தெரியும், அதனால சில உரிமைகள் டக்குன்னு எடுத்துக்கிறது, அதனாலதான். தேங்க்யூ சந்தியா. என்னோட உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கௌரி சங்கர் வந்து உங்களோட ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக பார்த்தேன். தேங்க்யூ. ஓகேவா, சந்தியா சொல்லியிருக்காங்க, whenever I see these type of movies I think why she has to go with all those things, wasting money of parents. உண்மைதான். காசு அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, ஜாதியிலே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் வந்து 1 year கழிச்சு டிவோர்ஸ் பண்ணி இவங்க அதுக்கு வந்து நீ பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்க எங்களுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணி ஊர்ல ஏமாத்துறது இருக்கு, அது மாதிரி நான் கல்யாணம் மாத்திருங்க.
அந்த மாதிரி கல்யாணம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து பழைய லவரோட போச்சு. அப்போ வந்து பிரச்சனையாகி டிவோர்ஸ் பண்ணி இப்படி போய் அப்படின்ட்டாங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கல நான் அந்த மாதிரியான விஷயம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி 1 வீக் போய் அங்க 1 வீக் ஆமா ஒரு 2-3 நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து உடனேவே அந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க அவங்களோட வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி ஏதாவது கதை நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல முடிச்சிடுவோம். நான் எது நடக்குதோ இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு. மேம் இவ்வளவு வேர்த்து விறுவிறுக்க கல்யாண வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு கல்யாணம் வேர்த்து விறுவிறுக்க சட்டக்கட்டெல்லாம் நனைஞ்சு போய் என்னத்துக்கு? அப்ப இந்த உழைப்புலாம் என்னத்துக்கு? மண்ணோட மண்ணா போறதுக்கா? நீ உனக்கு ஆள் இருக்கு மயிறு, இதுக்கப்புறம் நான் பார்க்கணும்ல. கேட்டா அவன் என்னையும் விட ஓடி போன லிஸ்ட்ல சொல்ல மாட்டான், டிவோர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். ஃபர்ஸ்ட் எடுத்து எதுவுமே உத்தனை கட்டிருக்கான், அதுக்கப்புறம் நான் பார்க்க வேணாமா? அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. நீ என்ன பண்ணியோ அந்த பொண்ணு ஒண்ணு. ஆமாமா ஆமாமா, அந்த கருமணி என்னவா சொல்லிக்கோ, அது வேணாங்கன்னா வச்சுக்கோ பண்றது முடிச்சிடணும், அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. நீங்க இப்ப ஒஸ்ட் பிஹேவியர் சொல்றீங்க. ஒரு பால் மேடம், அந்த பாலை கோல் போஸ்ட் எட்டும் போதுக்கு அவன் என்னென்ன தகட தத்தம் போடுறான். ஒரு டீமே போட்டு விளையாடிட்டு இருக்கு ஒரு கோல் போறதுக்கு. அது கேம் இல்ல, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேம் மேடம். புள்ளப்பக்கரைக்கு எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய ஜாக்கி சேகர் மற்றும் signing off.